ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா பிரியாணி, அதுவும் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம முதல்ல சீரக சம்பா பிரியாணிக்கு நாங்கள் ஆஃப் கேஜ் தான் பண்ணுறோங்க. ஸோ ஆஃப் கேஜிக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். அதுக்கேற்றது நான் அளவுகள் எல்லாம் 1 by 1 சொல்கிறேங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக தம் பிரியாணி பண்ணுறதுனால நான் முன்னாடி காமிச்ச இந்த பட்டை, லவங்கம், அப்புறம் ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இது முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க. இதை பொடியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயமும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் புதினா, பச்சை மிளகாய் ஒரு 3, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யும் கூட ஊற்றுங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன். இது நெய் 2 ஸ்பூன் ஊற்றும் போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா அது ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வருங்க. ஸோ நெய்யை நாங்கள் உருக வச்சிட்டோம். ஸோ அதை ஊற்றுறோங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சம் மீடியம் இதுவில் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சூடு ஏறினோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா புதினாவை ஒரு அரைக்கட்டை எடுத்துக்கோங்க. கிள்ளி நல்லா அலசி வச்சுக்கோங்க. ஸோ அலசி வச்சோடனே எண்ணெயும் நெய்யும் சூடு ஏறின பிறகு நம்ம அந்த புதினாவை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஓகேங்களா? போட்டுட்டு லேசாக மீடியமான தீயிலேயே வதக்கி விட்டுடலாம். அப்போ ஏன் தெரியுமா, ஹையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் மீடியமாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். புதினா மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வெங்காயம் 2 வெங்காயம் சொன்னால் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சது நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மெலிஸாக. ஓகேங்களா? மெலிஸாக பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வதங்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க. பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், லைட்டாக ஒரு கலரிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் தான் இதை வதக்கணுங்க. ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். ரெண்டாவது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ 5 நிமிஷம் ஆனாலும் சிம்லேயே வதக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஓகேங்களா? சும்மா கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இதுமாரி வதக்கிட்டு உங்களுக்கு வதங்கணுன்னா கொஞ்சம் தட்டு போட்டு மூடுங்க. இதுமாதிரி தட்டு போட்டு மூட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வதக்குங்க. இதுமாரி லைட்டாக ஒரு வதங்கி இந்த கலர் வரணுங்க. ஒரு மாதிரி கோல்டன் மெரூன் கலர் வரணுங்க. அப்போ தான் கொஞ்சம் இல்லை நல்லா டேஸ்ட்டே கொடுக்குங்க. அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடியே சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணி, அதுவும் எப்படி வாஷ் பண்ணோன்னா மஞ்சத்தூள் போட்டு தாங்க வாஷ் பண்ணணும். ஸோ மஞ்சத்தூள் கிருமி நாசினிங்க. எந்த ஒரு கிருமி இருந்தாலும் அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஸோ மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ணி, இது சிக்கனுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த நான்வெஜ் பண்ணாலும் மஞ்சத்தூளை வாஷ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு போட்டு வதக்குங்க. ஸோ நம்ம பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் நீங்கள் கடையிலே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற பீஸ் பெருசாக தருவாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு வந்திங்கன்னா நல்ல ஒரு பீஸாக கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போது. பாருங்கள், இது ஏன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஸோ சிக்கன் கொஞ்சம் வேவத்துக்கு. இது திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியில் பண்ணுறதுனால தம் பிரியாணி வேறு. ஸோ இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. நம்ம இந்த கேப்லேயே ஆல்ரெடி நம்ம அந்த நான் சொன்னல ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி தாங்க, சின்ன தக்காளி. இந்த பிரியாணிக்கு 2 தான் போடணுங்க, அதுவும் 1/2 கிலோ அளவுக்கு. ஸோ 2 சின்ன தக்காளி நாங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் பச்சை மிளகாய் 3 போட்டோங்க, கொஞ்சம் பெரிய சைஸில். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தோம்லங்க, அதை பேஸ்ட் பண்ணிடணும். ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஒரு 2 சுற்றி ஏற்றுருங்க. ஸோ அதையும் இதில் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க உங்களுக்கு. இதெல்லாம் போட்டு ஒரு கலருங்க. கூடவே நம்ம இது கூட என்ன போடுறோன்னா ரெட் சில்லி. ஓகேங்களா? ரெட் சில்லி ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டதுனால காரம் அதிகமாக இருக்கும் போது 1.5 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டுருங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டதுனால நான் தேவைக்கேற்ப போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த தண்ணியிலே இது வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குது இல்லையா, இதிலே ஒரு கிளறிட்டு மீடியம் ஃப்ளேம்லே வதக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கறி வேகணும், அதனால் நாங்கள் தட்டு போட்டு மூடிட்டோம். கறியும் அந்த தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த பதம் வருது. ஸோ அடி பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஓகேங்களா, ஓரளவுக்கு எல்லாமே வெந்துடுச்சு. இது மாதிரி நல்ல ஒரு வெந்தா மாதிரி ஒரு நல்ல ஒரு பாருங்கள் பதம். இந்த பதத்தில் இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பவுடர் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த பவுடரை போடணுங்க. இந்த நேரத்தில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு இது பண்ணி விடுங்க. ஒரு கலரி விட்டுட்டு நீங்கள் நல்ல ஒரு சிம் கூட வேணால் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வைங்க. கூடவே தயிர் 2 ஸ்பூன் கொடுங்க, 2 ஸ்பூன் ஊற்றுருங்க போதும், அதுக்கு மாரி வேண்டாம். எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு தயிர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப போடுங்க. ஏற்கனவே நான் கொஞ்சம் போட்டேன், ஸோ நான் தேவைக்கேற்ப போட்டிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படியே இந்த நேரத்தில் வாசனை தூக்குச்சு எங்களுக்கு. அப்போது நல்ல ஒரு சாப்பிடணும் போல் ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே பார்க்கும் போதே ஆசையாகவே இருந்துச்சு. எப்போ பிரியாணி ரெடியாகும்னு என் பையனும் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டைமில் தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு குக்காக இருக்கும். அந்த நம்ம மசாலா போட்டோம் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு வந்திருக்கு பாருங்கள், தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம ஆல்ரெடி சீரக சம்பா அரிசி வாங்கி வச்சுருந்தோம், அதை ஊறவும் வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 ஊற்றுனாங்க. நீங்கள் எந்த அளவில் போடுறீங்களோ, கிளாஸில் 1 போட்டாலும் அதே அளவில் 1க்கு 1.5 ஊற்றுங்க. ஓகேங்களா, நாங்கள் அரை கிலோவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டோம். 1.5 வந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற அளவு ஊற்றிட்டோம். நீங்களும் 1 டம்ளர்னால் 1.5 ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இது கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசி போடணும். ஸோ அந்த சீரக சம்பா அரிசியை நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருந்தோம். அதை ஊற வச்சு வாஷ் பண்ணி ரெடியாக தண்ணிலாம் இருத்து வச்சிட்டோம். ஏன்னா தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி இதுவாகக்கூடாது. ஸோ இதை பாருங்கள், ட்ரை பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா கொதித்த உடனே போடணும். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சது நல்லா சலசலன்னு. அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் எடுத்து எங்களை கொடுத்தாரு, நீ டேஸ்ட் பண்ணுன்னு. அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் சமைச்சதே என் ஹஸ்பண்ட் தான், நான் கூட ஹெல்ப் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் தான் சூப்பராக பண்ணார். டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் எனக்கு உப்பும் காரமும் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே போட்டுட்ட பிறகு எதுவும் வெந்துட்ட பிறகு பண்ண முடியாது. இந்த டைமில் பார்த்துருங்க, அதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அரிசி போட்டு கிளற ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த தட்டு போட்டே மூடி வச்சுருங்க. ஒரு 6 or 7 மினிட்ஸ் அதுமாரி மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. வேக வச்சோடனே இதை பாருங்கள், நாங்கள் எடுத்து பார்த்தோன்னே இந்த பதம் இருந்துச்சு. கொஞ்சம் விட்டு இருந்தோன்னா நம்ம அடி பிடிச்சிரும். ஓகேங்களா, ஸோ இந்த தண்ணி அதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் எடுத்துட்டோம். தொட்டு பார்த்தா ஒரு பாதிக்கு மேலே வெந்திருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம தம் பிரியாணி இல்லையா, இந்த கேப்லேயே நாங்கள் அந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தண்ணி ஒரு கிண்ணத்தில் கொதிக்க வச்சிட்டோம். நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சிட்டோம். ஏன்னா தம் போட போகிறோம், அதனால் அது நல்லா கொதித்தோடனே இதை பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு திருப்பியும் மூடிட்டு அங்கே நாங்கள் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் வச்சுருந்த தண்ணியை இது மேலே இந்த தட்டு போட்டு 3 தட்டு மேலே வச்சுட்டு திருப்பி இதையும் தட்டு போட்டு மூடிட்டோம். ஸோ ஒரு சூடு இருக்கிற மாதிரி. நம்ம அடுப்பில் இருந்தால் தணல் போடுவோம் இல்லையா, நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ் இல்லையா, ஸோ அதனால் இது மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டையும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும்.
ஸோ கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் தம்மில் இருக்கணுங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டோம். 15 மினிட்ஸ் வச்சிட்டோம். ஸோ நல்லா பாருங்கள், பலன்னு நல்லா இருந்துச்சு. அடி சுத்தமாக பிடிக்கல. எடுத்து பார்த்தாலும் நல்லா வந்துச்சு, உதிரியாக. எடுத்தவொடனே ஸ்மெல் செமையாக இருந்துச்சுங்க. அந்த பவுட்ருலாம் போட்டோம்ல, ஜாதிக்காய் ஜாதிபத்திரி, அதோட ஸ்மெல் செமையாக இருந்துச்சு. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க, ஜாதிக்காய் மாதிரி இருக்கும். அதை தட்டிட்டு அப்புறம் மிக்சியில் சின்னதாக போட்டு தூள் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், எடுத்தவொடனே பலன்னு வந்துச்சு, வெந்தும் இருந்தது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், வாழை இலை இல்லை. ஸோ வாழை இலை கூட இல்லை, இந்த மாதிரி பிளேட்டு. ஸோ இந்த பிளேட்டில் போட்டுட்டு அது கூட தயிர் பச்சடி மட்டும் தான் பண்ணோம், கத்திரிக்காய் பண்ணலை. ஆனால் நாங்கள் மட்டன் ஈரல் பரட்டியிருந்தோம் பையனுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த ஈரலை சைடிஷ்ஷாக கொடுத்துட்டோம். இதை காஜு கத்திலி ஸ்வீட்டும் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நான் இதில் லிங்க்கில் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க அந்த போட்ட மசாலாவோட ஐட்டங்கள், ஜாதிக்காய் ஜாதிபத்திரி பட்டை லவங்கலாம். என் பையனோட ரிவ்யூ சொல்லுங்க. உண்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.